ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிருத்திகா டாக்ஸ். எந்த வேலையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளோட மனசில் பழைய நினைவுகள் கண்டிப்பாக தோணும் இல்லையா? அப்படி இன்னைக்கு மலரும் நினைவுகள் காணொலியை தான் பார்க்க போகிறோம். யாரோட வீட்டிலலாம் இந்த மாதிரி பழைய பெட்டியை பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க? இது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 35லேருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போகும்போது அவரோட துணியெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்காக இந்த பெட்டி வாங்கியிருக்காரு. என்னதான் இந்த பெட்டி பழசானாலும் தூக்கி போடாமல் எங்கள் அப்பா பத்திரமா வச்சுருக்காரு. அதையே நான் இப்போ எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இந்த பெட்டிக்குள்ளே நாங்கள் பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதாவது அந்த காலத்தில் இருந்த நோட் புக்கு, டைரி, அப்புறம் பில்லு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அதில் சில பொருட்களை உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக நான் பிறந்த டாக்டர் செங்காலியப்பன் நர்சிங் ஹோமோட டாக்குமெண்ட்ஸ். இது மெடிக்கல் பில் பாருங்களேன், வெறும் 97 ரூபாய் 55 பைசாக்கு தான் மெடிசன் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக நான் பிறந்த உடனே எனக்கு கொடுத்த இந்த ஹெல்த் ரெக்கார்ட் கார்டு தான் இது. அப்போவே பாருங்களேன், பெற்றோர்களோட கவனத்திற்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ ப்ரெக்னென்ட் விமென்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு புக்லெட் மாதிரியே கொடுத்துட்றாங்க. தடுப்பூசிக்கு ஒரு தனி காலம், அதுக்கப்புறம் அம்மாங்களோட தடுப்பூசிக்கு தனி காலம், அப்புறம் அதில் சில டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் சிம்பிளாக ஒரு 10 பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக தாய்மார்கள் என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடணும், அது மாதிரி குழந்தைக்கு எண்ணெய் முட்டை எல்லாம் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், போலியோ சொட்டு மருந்துக்கான தடுப்பூசி, முத்தடுப்பு ஊசி, காமாலைக்கான தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காலமும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த அட்டையை பார்த்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அதிலிருந்து நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். மூணாவதாக எங்கள் அப்பாவோட இந்த உறுப்பினர் அட்டை. கிட்டத்தட்ட 43 வருஷமாக இது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. 1982 எங்கள் அப்பா இந்த உறுப்பினர் கார்டு வாங்கியிருந்திருக்காரு. அதையும் நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இப்போல்லாம் தான் ஆன்லைன்லேயே உறுப்பினர் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் அப்போல்லாம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கார்டு 1981 வாங்கியிருக்காரு. அப்புறம் 82 இந்த கார்டை புதுப்பிச்சிருக்காரு. எங்கப்பா எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். அடுத்ததாக என்னோட ஸ்கூல் ஃபீஸ் ரெக்கார்ட் தான் இது. நான் எல்கேஜி யூகேஜி இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபீஸ் பார்த்திங்களா, வெறும் 409 ரூபா தான் போட்டிருக்கு. எனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குது. எல்கேஜி யூகேஜியில் அப்போ இருக்கிற காசு மதிப்புக்கு 409 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். இப்போது அதே மாதிரி தானே, லட்சங்கள் ஆயிரங்களில் தானே எல்கேஜி யூகேஜியெல்லாம் நம்ம சேர்த்திட்ருக்கோம். இது ஐடென்டி கார்டு என்னோடது. அப்போல்லாம் ஐடி கார்டு கழுத்தில் போடுற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு கார்டு மாதிரி பேக்குள்ளே வச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்கேஜி யூகேஜி மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் 5வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அந்த கதையை நான் இன்னொரு வாட்டி ஷேர் பண்ணுறேன். இது எதுக்குன்னு தெரியல, 430 ரூபான்னு எழுதி ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்து விட்ருப்பாங்களோ என்னமோ. சார்ட் பேப்பரில் குட்டியாக கட் பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்களேன். அடுத்ததாக யூனிஃபார்மோட கார்டு தான் இது. பாருங்கள், ப்ளூ கலர் யூனிஃபார்ம் 1 மீட்டர் வெறும் 40 ரூபா, ஒயிட் 1 மீட்டர் 52 ரூபா, மொத்தமாக சேர்த்து 197 ரூபா 60 பைசா ஆயிருந்திருக்கு. இப்போல்லாம் 197 ரூபாய்க்கு பெரிய கடைக்கு போனால் ஒரு கர்ச்சீஃப் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்காக எங்கள் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் 100 ரூபா போட்டு வந்திருக்காரு. அதுக்குண்டான பாஸ்புக் தான் இது. நான் ஸ்கூல் படித்த வரைக்குமே போட்டிருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னை கூட்டிகிட்டு கூட போய் போட்டிருந்துருக்காரு. அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு நல்லாவே இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். அதில் ஒன்று எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறது. 100 ரூபா தான் நீ சம்பாதிக்கிற அப்படின்னா அதில் 10 ரூபா எடுத்து வை. அதுதான் எங்கள் அப்பாவோட பாலிசி. அதே தான் என்னோடய பாலிசியும் கூட. இன்னொரு பெரிய விஷயம் நான் எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, நீ உழைக்காத காசு அது உனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த புக்கை பார்த்தோன்னே எனக்கு இப்போ தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக செல்வ மகள் திட்டம்லாம் போயிட்டுருக்கல போஸ்ட் ஆஃபீஸில், எனக்கு அது திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்ககிட்ட மலரும் நினைவுகளாக எந்த பொருளை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். காணொலியை முழுமையாக பார்த்ததற்காக மிக்க நன்றிகள். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை நான் சீக்கிரமாக பார்க்க வரேன். Until then, கிருத்திகா signing off. Bye.